கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா, உருவாக்குகிற தெய்வம் யெகோவா ஓசேனு. கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி உருவாக்குவாருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாழ்க்கையில ஒடுக்கப்படுறீங்களா, இல்லைன்னா கஷ்டத்துல இருக்கீங்களா? இந்த கஷ்டம் நல்லது. ஏன் தெரியுமா? இந்த கஷ்டத்துல கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தாராருன்னு அர்த்தங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லித்தாரேன். தாவீது தான் வச்சு இன்னைக்கு சொல்லித்தாரேன், சரிங்களா? தாவீது ஆடு மேய்க்கிறாரு. ஆனா படைத்தலைவர்கள், போர் வீரர்கள், ராஜா, இராணுவத்தில் உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், கோலியாத்தை அவங்களால வீழ்த்த முடியல. ஆனால் தாவீது வந்து வீழ்த்துறாரு. கர்த்தர் தாவீதுக்கு கிருபையை கொடுத்துருந்தாருங்க. முயற்சி பண்ணுற நமக்கு கர்த்தருடைய கிருபை கண்டிப்பாக தேவை. ஆமாங்க, அது மறக்க முடியாத ஒரு உண்மைங்க. இவங்களுக்கு ஜீவன் பெறுமோன்னு பயம். ஆனால் தாவீதுக்கிட்ட ஜீவனை காக்கிற கிருபை இருந்துச்சு. வசனம் சொல்கிறேன், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஏன் தெரியுமா? ஜீவனோடு இருக்கிறதுக்கே கர்த்தருடைய கிருபை தேவைங்க. அப்படின்னு சொல்லும்போது இங்கே தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. அவனுக்கு கர்த்தருக்க திட்டம் தாவீதுக்கு மேலே இருந்தனால அவர் கோலியாத்தை வீழ்த்துற ஒரு சூழ்நிலை. கர்த்தர் சும்மா தாவீதுக்கு வச்சு கொடுத்துட்டாரா? அப்படி இல்லை. கர்த்தர் அவனை உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கியிருக்கார்? இவங்கெல்லாம் ஒரு போர் வீரர் கூட இன்னொரு போர் வீரர் சண்டை போட்டு பழகும்போது, இராணுவ வீரர்களில் ஒவ்வொரு ட்ரைனிங் எடுக்கும்போது அங்கே அவருக்கு இயற்கையில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி? கரடிக்கிட்டையும் சிங்கத்துக்கிட்டையும் அவர் தாவீது சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு தான் ஆடுகளை பாதுகாக்க. அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ரகசியமாக அங்கே உருவாக்கிட்டு தாவீதை கரடியையும் சிங்கத்தையும் குணம் உள்ள ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி நின்று வீழ்த்த கிருபை கொடுக்குறாரு. ஆண்டவர் ரகசியமாக உருவாக்குவாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கக்கூடாத ஒரு காரியம், எதனால் இந்த காரியம் நடக்குது, எதனால் இந்த கஷ்டம் இல்லை, இந்த கஷ்டங்களில் தான் கர்த்தர் என்ன உருவாக்குகிறாருங்கிற காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஆமாம், சங்கீதம் 144:1 தாவீது அழகாக சொல்கிறாரு, அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னது போல கர்த்தர் உருவாக்குகிறவர். அவர் தான் நம்ம கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிப்பார். அது எப்போ படிப்பார்னா, அது கஷ்டத்தின் பாதையில் தான் படிப்பிப்பார். தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. ஆனாலும் தாவீதுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா, போர் பண்ண தெரியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுலுக்கு ராஜா கீழே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் முன்னேற. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு, 100 பேருக்கு, அதுக்கப்புறம் 1000 பேருக்கு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறாரு. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை, எப்படி அவர் உயிருக்கு தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை, அந்த உயிருக்கு தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலையிலும் 400 பேருக்கு ஃபஸ்ட்டு, அதுலேயும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவரும் இவங்களெல்லாம் சமாளித்து இவங்களுக்கு தலைவனாக இருக்கிறாரு தாவீது. அந்த பாதையில், கஷ்டத்தின் பாதையில் இந்த 400 பேரை நடத்துறதுக்கு கர்த்தர் உருவாக்குறாரு. ஆமாம், இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தந்தது. 10 பேரை நடத்தினாதான் 100 பேரை உன்னால் நடத்த முடியும். 5 பேருக்கு சமைக்க படித்தாதான் 500 பேருக்கு சமைக்க முடியும்னு சொன்னது போல் இங்கே தாவீதுக்கு கர்த்தர் ஃபஸ்ட்டு நீ இஸ்ரேல் ஜனங்களை நீ நடத்ததுக்கு முன்னாடி இந்த 400 பேரை நடத்து. அந்த 400 பேர் கொஞ்ச நாள் கழித்து 600 பேராக மாறுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது பாடுகள் மத்தியில் தான், ஒன்றும் இல்லாமல் இந்த கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை தான் கர்த்தர் நம்மளை உருவாக்குறவராக இருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பித்த கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னது போல் கர்த்தர் உங்களை படிப்பிக்கிறாரு. போர்க்களத்தில் தான், கஷ்டத்தில் தான் படிப்பிக்க முடியும். ஆனால் நம்ம இந்த நாட்களில் என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், சோத்திரத்தினால கிருபை பெறுகிறதுன்னு சொன்னது போல் ஆண்டவர்கிட்ட வந்து சோத்திரம் பண்ணி அவர்கிட்ட தனி ஜெபங்களாக இருக்கலாம், அவரோடு இல்லை ஐக்கியத்தை நிமித்தம் நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டு கஷ்டத்தின் மத்தியில் முன்னேறி செல்லுகிறவர்களாக இருக்கணுங்க. ஆண்டு பிள்ளைங்க, இந்த வார்த்தையை மறந்துடாதுங்க. அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பித்த கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு படிப்பித்து தாராரு. அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் என்னென்னா, கர்த்தர் படிப்பித்தாரார்னா அவர் கைவிட மாட்டார்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி சிலுவையில் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர் தந்தது யாருக்காக? உங்களுக்காண்டி, எனக்காண்டி. அப்போ அதெல்லாம் பண்ணவர் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை கைவிடுவாரா? விட மாட்டார். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். பாடுகளில் சகிக்க, அதை தாங்க நமக்கு பலன் தருவார். அதனால் நம்பிக்கையாக இருங்க. அவர் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. ஆமென்.